இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளரா களமிறங்கி இருக்கிறவரு முந்தைய சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனா கூட கிசுகிசுக்கப்பட்டவருமான அருண் பிரசாத் யார் தெரியுமா? உலக அளவுல அதிக பார்வையாளர்களை கொண்டு மக்கள் விரும்பிய ரியாலிட்டி ஷோவா இருக்கிறது விஜய் டிவில ஒளிபரப்பப்படுற பிக் பாஸ் நிகழ்ச்சி தான். சந்தோஷம், கோபம், நட்பு, காதல், நகைச்சுவை, கொண்டாட்டம், துரோகம், போட்டின்னு எல்லாமே கலந்த கலவையா இருக்கு. கடந்த 7 வருஷங்களா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்த நடிகர் கமலஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து விலகி இருக்கிற தகவல்கள் அறிவிச்சிருந்த நிலையில அந்த நிகழ்ச்சியை தற்பொழுது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு வராரு. பிக் பாஸ் 8வது சீசன் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னதுல இருந்து மக்கள் எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்க்க ஆவலா இருந்தாங்க. முந்தைய சீசன்களை போல் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சி 8 மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில கூடுதல் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. சேலத்தை சார்ந்த நடிகர் அருண் பிரசாத் விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டதாரி. 2011ஆம் ஆண்டுல வெளியான நிகழ்காலம் அப்படின்ற குறும்படத்துல நடிச்சு நடிகரா அறிமுகமாகி இருந்தாரு. அதை தொடர்ந்து ஏதோ மாயம் செய்வாய், ஏனோ வானிலை மாறுதே, கள்ளன், பகல் கனவு, அகழப்பிழை போன்ற பல குறும்படங்கள்ல நடிச்சிருக்காரு. 2017ஆம் ஆண்டு மேயாதமான் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சு வெள்ளித்திரையில அறிமுகமானாரு. ஆனா அவருக்கு வெள்ளித்திரை பெருசா கை கொடுக்கல. இதையடுத்து சீரியல் பக்கம் கவனத்தை திருப்பினவரு விஜய் டிவில ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல்ல லீட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகி இருந்தாரு. சின்ன திரை அவரை ஏமாத்தல. அந்த சீரியல் மூலமா அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் கிடைச்சிருந்தாங்க. ஆனா 2வது சீசன்ல அவரு நடிக்கல. தற்பொழுது அவரு தீவிர சினிமா தேடல்ல இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இவரும் கடந்த பிக் பாஸ் சீசன்ல டைட்டில் வென்றவருமான அர்ச்சனாவும் காதலிச்சுட்டு வரதா சொல்லப்பட்டு வருது. ஆனா அத பேட்டி ஒண்ணுல அர்ச்சனா மறுத்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.